புகழுக்கு இயங்குவோர் மத்தியில் எவ்வித பரோபகாரமும் இன்றி 94வது வயதிலும் தனது வாழ்க்கையை சமூக சேவைக்காக அர்ப்பணித்து வருகிறார் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அருணா முகர்ஜி. எதுவும் செய்யாமல் கூட மற்றவர்களின் செயல்களில் தங்களுக்கு புகழ் தேடிக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் வித்தியாசமான சமூக சேவகியாக பலம் வருகிறார் அசாம் மாநிலம் கவுஹாத்தியைச் சேர்ந்த அருணா முகர்ஜி. 94 வயதிலும் சுறுசுறுப்பாக பிறருக்காக பணியாற்றி வருகிறார். பின்தங்கிய பெண்களுக்கு தையல், எம்ப்ராய்டரிங், உணவு தயாரிப்பது, பதப்படுத்துவது போன்றவற்றில் இவர் பயிற்சி அளித்து வருகிறார். துருதுருவென விளைய வரும் இந்த மூதாட்டி காலை மாலை 2 வேளைகளில் மட்டும் 1 கப் டீயும் 2 பிஸ்கட்டுகளையும் மட்டுமே உணவாக உட்கொண்டு வருவது இன்னொரு அதிசயம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தான் தனக்கு முன்னுதாரணமாக இருப்பதாக நினைவு கூறுகிறார் அருணா முகர்ஜி. பெண்கள் சுயசார்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியதை வேதவாக்காகவே எடுத்துக் கொண்டாராம். அதை பின்பற்றி தான் மட்டுமின்றி மற்ற பெண்களும் சுயசார்புடன் வாழ்க்கை நடத்த உதவுவதே தனது லட்சியமாக கொண்டிருக்கிறார். உணவு உட்கொள்ளாதது ஏன் என்று கேட்டபோது, வயிறு நிறைய சாப்பிடாமல் யாரும் செத்துப் போவதில்லை, உண்மையில் அதிகம் சாப்பிடுவோருக்குத்தான் உயிராபத்து அதிகம் என்கிறார் புன்சிரிப்போடு. इंदिरा गांधी बोला है कुछ करके दिखाओ, वो बात बहुत बड़ा बात है, इसलिए हम कुछ करके दिखाता है, कोशिश तो करो कुछ करने के लिए। हम इसीलिए घोषणा कर दिया है, जो खाना छोड़ दिया, जो ये लोग का देख के हमको भीतर में एक होता है जी, हम एक साथ नहीं खाएगा तो क्या होगा, दूसरा एक साथ खाएगा तो हम एक साथ खाएगा, वो एक साथ खाएगा, उसीलिए हम खाना छोड़ दिया। फिर आस्ते आस्ते दिखता है जी नहीं, हम बहुत एक साथ खाता है, वो भी छोड़ देगा, वो लोग के लिए कुछ तो बचेगा, खाने तो सकेगा, जिएगा तो। कम खाने से आदमी नहीं मरता है, लेकिन ज्यादा खाने से मरता है. கண் விழிப்பது முதல் தூங்கச் செல்வது வரை சுறுசுறுப்புடன் தனது கடமைகளை கவனித்து வருகிறார் அருணா. நலிந்த பிரிவினருக்காக பாடுபட்டு வரும் அருணா அவர்களின் குழந்தைகளுக்காக ஜிங்கிள் பெல் ஸ்கூல் என்ற பள்ளியையும் நடத்தி வருகிறார். அவருடைய வீடும் பெண்கள் மேம்பாட்டுக்கான அலுவலகமாக மாறிப்போய் உள்ளது. இத்தனை காலம் சத்தமில்லாமல் அருணா முகர்ஜி செய்து வந்த சேவைகள் அரசின் காதுகளுக்கு போய் இப்போது அவருக்கு சிறப்பு கௌரவம் அளித்துள்ளார் அசாம் முதல்வர் தருண் கோகாய்.